Good morning students, welcome back to our Google Classroom. In this session, we are going to learn different types of forest in India. Let's start our lesson. India is the land of varied climate and different types of soil. There are places with moderate temperatures throughout the year, such as Kerala and Assam. There are some places where the temperature remain high throughout the year, such as Rajasthan. Here there is less rainfall and the soil varies from fertile to sandy. In the plains there is good rainfall and the soil is also fertile. Hence different types of plants and trees grows in different parts of the country. Let us learn about some of the forest in India. So in this when we talk about our India, நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஹேஸ் அ வேரிட் கிளைமேட். ஒரு இடத்துல ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப மழை வரும், ஒரு இடத்துல வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட்ஸ் டு அதர் ஸ்டேட்ஸ். கிளைமேட் மட்டும் இந்தியாவில் வேரி ஆகாது அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. லைக் அலுவியல் சாயில், ரெட் சாயில், பிளாக் சாயில், லேட்ரட் சாயில், டெசர்ட் சாயில், ஃபாரஸ்ட் சாயில், மவுண்டன் சாயில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சாயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்குது. when we talk about Kerala அண்ட் அஸ்ஸாம், ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ஒரு டெம்பரேச்சர்ஸ் தான் த்ரூ அவுட் த இயரில் இருக்கும். அதுவே நம்ம ராஜஸ்தான் போன்ற அந்த ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தான் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கண்டெய்ன்ஸ் லைக் ஹை டெம்பரேச்சர்ஸ் த்ரூ அவுட் த இயர். வருஷம் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா ரொம்பவும் ஹையாக இருக்கும் அண்ட் ஆல்சோ லெஸ் ரெயின்ஃபால், ரொம்ப குறைவான மழைப்பொழிவு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்துட்டு ஃபர்டைலாக இருக்குமான்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் நோ, த சாயில் இஸ் ஃபுல்லி சாண்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும் போது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட் இருக்கும். அதுவே நம்ம ஒரு பிளெயின்ஸ் மாதிரியான ஒரு ஏரியாஸ் எடுத்தோம் அப்படின்னா பிளெயின்ஸ் எப்போவுமே ஒரு நல்ல பிள்ளை மாதிரிங்க. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் ரெயின்ஃபால் இருக்கும். அதே மாதிரி ஒரு கிளைமேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூட்டபுளான ஒரு கிளைமேட்டாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சாயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்டைலான ஒரு சாயிலாக இருக்கும். ஸோ we can like யூஸ் மெனி crops, ஃபுட் crops எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிளெயின்ஸ் மாதிரியான ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரோ பண்ணலாம். இந்தியாவில் ஸ்டேட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க, அங்கே வளரக்கூடிய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வளரக்கூடிய பிளான்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆகட்டும், அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வேரி ஆகும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் விச் வி ஆர் கோயிங் டு சி இஸ் அபவுட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டோட பேரே அழகாக இருக்கு இல்லையா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அந்த பேரே இருக்குது, அது எப்போவுமே எப்படி இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்றது தான் இந்த பேர் நமக்கு சொல்லுது. As the name suggests, the trees in the forest are evergreen, that is always green. The leaves of these trees neither change color nor do they fall off altogether in winter. So இந்த evergreen forest எங்கே அதிகமாக காணப்படும் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது வருடங்கள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் முழுவதும் எங்கே அதிகமான மழைப்பொழிவு இருக்கோ அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த evergreen forest காணப்படும். They are mainly found on the slopes of the Western Ghats and the northeastern regions of Arunachal பிரதேஷ், மேகாலயா, அஸ்ஸாம், நாகாலாந்து. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதிக அளவு காணப்படுது. இங்கே வளரக்கூடிய ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது ரோஸ் உட் ட்ரீஸ், மகோகனி அண்ட் தி பேம்போ ட்ரீஸ். The next type of forest is deciduous forest. So deciduous forest அப்படின்னா இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. Deciduous means losing or shedding leaves, அதாவது இலைகள் வந்து கீழே சிந்தக்கூடிய ஒரு காடுகளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இலைகள் பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோலேருந்து ஆரஞ்சு கலரில் டேர்ன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ in this type of forest are shed their leaves for about 6 to 8 weeks during a long dry winter and summer seasons. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 8 வாரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய இலைகளை வந்து அது வந்து என்ன பண்ணும் கீழே உதிர்த்து விடும். இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் எங்கே அதிகமாக காணப்படும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமான ரெயின்ஃபால், இவருக்கு ரொம்ப மழைலாம் தேவையில்லைங்க, அதுக்கு தேவையான ஒரு மிதமான ஒரு மழைப்பொழிவு இருக்கிற இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் காணப்படும். தீஸ் ஃபாரஸ்ட் க்ரோஸ் ஆன் த லோவர் ஸ்லோப்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் பார்த்தீங்க பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டீக் ட்ரீஸ், சாண்டல்வுட்ஸ் அண்ட் ஆல்சோ டியோடர். ஸோ இந்த மாதிரியான ட்ரீஸை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெசிடியஸ் ட்ரீஸ்க்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். This is the picture of deciduous forest.
தி நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் டைடல் ஃபாரஸ்ட். டைடல் அப்படின்னா என்னங்க, அலை இல்லையா. டைடல் ஃபாரஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சதுப்பு நில காடுகள் சொல்லுவாங்க. திஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஆர் present in the region where river meets the sea. ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, ரிவர் மீட்ஸ் த பிளேஸ் சி, அதாவது ஆறும் கடலும் ஒன்றா சங்கமிக்கக்கூடிய அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகமாக காணப்படும். திஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நீட்ஸ் சலைன் வாட்டர், தட் இஸ் உப்பு தண்ணியும் அதே மாதிரி ஒரு வார்மான ஒரு டெம்பரேச்சருமே இருந்துச்சு அப்படின்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரொம்ப அழகாக வளர்ந்து வரும். இதில் இருக்கக்கூடிய ட்ரீஸோட ஸ்பெஷலான ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் ட்ரீஸ் கண்டைன்ஸ் ஏரியல் ரூட்ஸ். ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னா என்னென்னா வான்வழி வேர்கள். பொதுவாக நம்ம ஒரு வென் வி டாக் அபவுட் ட்ரீஸோ ஒரு பிளான்ட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னா அதோடைய ரூட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்கு உள்ளே போகும், ஆமாம் தானே. ஆனால் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரூட்ஸ் வந்து ஏரியல் ரூட்ஸ், அதாவது நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியல் ரூட்ஸ் வந்து வளர்ந்து வரும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட். ஒய் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் வில் கிவ் த ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு, அதாவது கடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீ ஸ்டார்ம்ஸ், கடல் புயல்களோ சுனாமி போன்ற ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நமக்கு வரும்போது ஏற்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து ஒரு பேரியர் மாதிரியும் ஒரு ப்ரொடக்டிவ் ஒரு ஷீல்டு மாதிரியும் வந்து நமக்கு பாதுகாப்பு பண்ணும். எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கடலினுடைய அலைகளோட அந்த வேகத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கடலோட தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ரொம்பவும் வேகமாக வராமல் அதனுடைய வேகத்தை குறைச்சி நமக்கு வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கு. Do you know which is the largest tidal forest in the world? உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு டைடல் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சுந்தர்பன்ஸ். இந்த சுந்தர்பன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கங்காட்டிக் டெல்டா அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்ட். சுந்தர்பன்ஸ் அப்படின்றதுக்கு இதுக்கு பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அது என்ன காரணம்னு பார்க்குறீங்களா? இங்கே வளரக்கூடிய சுந்தரி ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுந்தர்பன் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக காணப்படுறதுனால அந்த ஏரியாவுக்கு சுந்தர்பன்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. The next forest is mountain forest or coniferous forest. ஸோ இந்த பார்க்கும்போதே இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் where this mountain forest are found அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will forms in the hilly areas. மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் mountain forestடும் அதிகமாக காணப்படும். This mountain forest வந்து பார்த்தீங்கன்னா it's fully covered with a very tall trees. லைக் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரமான மரங்களாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா கோன் ஷேப்பில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீடில் ஷேப்ஸ் ஆன லீவ்ஸ் தான் இங்கே காணப்படும். நவ் லுக் அட் திஸ். இந்த ட்ரீஸை பார்க்கும் போது தெரியறது இல்லையா, ஒவ்வொரு ட்ரீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோன் ஷேப்பில் தான் காணப்படும். அதனால தான் இந்த ட்ரீஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், அதாவது ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓக், deodar, pine, chestnut are some of the important trees that is found in the Himalayan region such as Jammu and Kashmir, Himachal Pradesh and parts of Uttarakhand. These are also known as hill forest. So in the mountain or coniferous forest is also called as a hill forest. மலை காடுகள் அப்படின்னும் நம்ம இதை வந்து சொல்லலாம். The next type of forest is thorn forest. Thorn forest அப்படின்றது வந்து முள்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. These forests are found in the dry areas with very little rainfall. ஸோ இந்த காடுகள் எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னா ரொம்பவும் காஞ்சு போன பூமியிலையும் மழைப்பொழிவே இல்லாத இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த thorn forest காணப்படும். Trees in this forest are short and thorny and shed their leaves seasonally. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ரொம்ப ஒசரமான மரங்களாக இருக்காது, ரொம்பவும் ஷார்ட்டான மரங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி தானி அப்படின்னும் போது ஒரு முள்ளா இருக்கும் இல்லையா, ஒரு முட்புதர் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள்ல தான் காணப்படும். Some of the trees of the thorn forest are like bobble trees and kika trees. ஸோ இந்த ரெண்டு ட்ரீஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா thorn forestக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த thorn forest மெயினாக காணப்படக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ராஜஸ்தான் தான். ஸோ டெம்பரேச்சர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரி ஆகும். 45 degree in the summer to below freezing point in the winter. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் நல்லா தெரியும், நல்லா சுட்டு போன வெயிலாக தான் இருக்கும். அதே மாதிரி வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு கீழமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் இருக்கும். திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் thorn forest. இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, இது வந்து ரொம்ப ஷார்ட்டான ஹைட்டில் தான் இருக்கும், ரொம்பவும் முள்ளும் கல்லுமா கலந்துருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்.
Okay students, I hope you all understood what they taught today. Different types of forest. உங்களுக்கு evergreen forest na என்ன, deciduous forest, tidal forest, coniferous forest and thorn forest. அது என்னென்னன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். We will see in the next class. Thank you students.